Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.35 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க ஃபாலோயிங் பாலினாமியல், அதாவது பி ஆஃப் எக்ஸ் அண்ட் டி ஆஃப் எக்ஸ் ரெண்டையுமே டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிவைட் பண்ணி குவாஷியன்ட் அண்ட் ரிமைண்டரோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நார்மலாக டிவைட் மட்டும், அதாவது குவாஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் மட்டும் கேட்டாங்கனாலே சிந்தட்டிக் டிவிஷனுக்கு பதிலாக நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தடுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல கொஸ்டினில் கேட்டுட்டாங்க சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதனால இந்த சம்மில் நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு பவர் ஆர்டரில் எழுதணும். எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அடுத்தது எக்ஸ் தான் வரணும். ஆனால் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து வந்திருக்கு, அதனால் அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். 3x கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர், ஃபஸ்ட்டு 7x, அடுத்தது தான் -5 வந்து கிடைக்கும். இப்போ இதை நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதியாச்சு. அடுத்தது ஒரு x+3 வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஈக்குவேஷன், அதாவது பி ஆஃப் எக்ஸோடைய கோஎஃபிஷியண்ட்டை வந்து இந்த எல் காலம்குள்ளே, இந்த சிந்தட்டிக் டிவிஷனில் எல் காலம் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த எல் காலம்குள்ளே இதோட கோஎஃபிஷியண்ட், அதாவது 3 -2 7, அடுத்தது -5, அதை எழுதிக்கிறேன். 3 -2 7 -5. அடுத்தது டி ஆஃப் எக்ஸ், அதாவது x+3 வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறேன். அப்படின்னா டி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னா x+3, x+3 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த +3 இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா -3. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா -3 கிடச்சிடும். அந்த -3யை நான் வெளில எழுதிக்கிறேன். எப்போதுமே சிந்தட்டிக் டிவிஷனில் ஸ்டார்டிங்கில் 0 தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படின்னா 3 + 0 வந்து என்னென்னா 3. அடுத்து இப்போ கிடச்சிருக்க இந்த 3யை வந்து இந்த -3யோட மல்டிப்ளை பண்ணலாம். அப்படின்னா -3 × 3 வந்து என்னென்னா -9. இப்போ இது ரெண்டையுமே ஆட் பண்ணோம்னா -2 -9 -11 வந்து கிடச்சிருக்கும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறேன். -3 × -11, அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு ப்ளஸ்ஸுன்னு கிடச்சிருக்கும். 11 × 3 33. இப்போ 33யையும் 7யும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா 40 வந்து கிடச்சிருக்கு. இப்போ 40யும் 3யும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணனா 120 வந்து கிடைக்கும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -120. அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணனா -5 -120 -125 வந்து கிடச்சிருக்கும். இப்போ இதோட ஸ்டார்டிங் பவர் வந்து x3. அப்படின்னா குவாஷியன்ட்டில் வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஸ்டார்டிங் பவர் x² வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அடுத்தது ஒரு x, அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ x² கோஎஃபிஷியன்ட் தான் வந்து இந்த 3, அடுத்தது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் இந்த -11, அடுத்தது இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் வந்து 40, அடுத்து நம்மளுக்கு கண்டுபிடிச்ச ரிமைண்டர் தான் வந்து இந்த -125. சிந்தட்டிக் டிவிஷன் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு.